பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அழகான ஒரு இடம் இல்லை, என்னங்க இது கடல் இருக்குது, எங்கள் பக்கத்தில் சிலுவெல்லாம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணப்பாடு என்கிற ஒரு அழகான ஒரு இடம். இந்த இடத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்சிஸ் சேவியர் என்கிற மிஷனரி இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறார். தோமாவிற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்த முதல் மிஷனரி இந்த பிரான்சிஸ் சேவியர் என்கிற மிஷனரி. கோவாவிலிருந்து கடற்கரை ஓரமாக ஊழிய செய்து 40 சபைகளை அவர் கடற்கரை ஓரத்தில் கட்டியிருக்கிறார். அவ்வளோ மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர மக்கள் அறியும் போது தான் உண்மையான சமாதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பை அறிவிப்பதற்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கிறார். அவர் இந்த மணப்பாடு என்கிற இடத்துல, இந்த கடற்கரை ஓரத்தில் பின்னால் பார்க்குறீங்கள, அது கடலை ஒட்டி இருக்கிற ஒரு குகை. இங்கே அவர் தங்கி இருந்திருக்கிறார். தங்கியிருந்து இந்த மக்களுக்கெல்லாம் இயேசு இந்த வெளிச்சத்தை அவர் சொல்லி இருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்களும் கூட வந்தால், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார்? எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு நன்மை செய்வேன். இன்னைக்கு உனக்கு என்ன நன்மை வேணும்? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கல, இன்னைக்கு இது நடக்கணும், இந்த காரியம் ஜெயமாகணும், இந்த காரியம் வாய்க்கணும், இந்த நாள் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவீங்க. திருப்தியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம், அரை குறையாக அல்ல. இந்த நாள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். அதுக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினது, பாடுபட்டது எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. என் பிள்ளைகளே, என் ஜனங்களே, நான் உங்களை திருப்தி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அவருடைய ஜனோன்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அவர் என் கூட இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை தான், நான் இயேசுக்கென்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்லைன்னா, இயேசுவே, நானும் உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன், உம்முடைய ஜனமா இருக்க விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னையும் அப்படி திருப்தி ஆசீர்வதிங்கன்னு கேட்டு பாருங்களேன். உள்ளத்து ஒரு சமாதானம் வரும், ஒரு தைரியம் வரும், நிறைவான ஆசீர்வாதம் வரும். ஏன்னா இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே உங்களை நேசிக்காட்டா கூட